சம்திங் கிரேசி. இதுவரைக்கும் நம்ம வாழ்நாள்ல பார்க்காத ஒரு விஷயம் அமெரிக்கால இப்ப நடந்துட்டு இருக்குது. அமெரிக்கால இருக்கிற மக்கள் நடுவுல ஒரு மிகப்பெரிய பிளவு. ஒவ்வொருத்தங்க ஒரு சைடு சூஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டு இருக்காங்க. யுஎஸ்ஏ பிரேக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இஷ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்ளோ நாள் ஆட்சியில இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப். லாஸ்ட் இந்த ஒரு 4-5 மந்த்ஸா ட்ரம்ப் தானே ஆட்சியில இருக்காரு. ட்ரம்ப் ஆட்சியில வர்றதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இலான் மஸ்க். ட்ரம்ப் பயங்கரமா பின்னாடி போயிட்டு இருந்த நேரத்துல மஸ்க் உள்ள புகுந்து நான் உனக்கு செலவு பண்றேன் தலன்னு சொல்லிட்டு 2000 கோடி இந்தியன் ருபீஸ் அவரோட கேம்பெயின்ல போட்டு எல்லா இடத்துலயும் நம்ம ட்ரம்ப் ப்ரொஜெக்ட் பண்ணி எல்லா வேலையும் பார்த்து மஸ்க் ட்ரம்ப் ஜெயிக்க வச்சாரு. ட்ரம்ப் பதவி ஏற்றவன இந்த டாஜ் அந்த டீம்ல அவரை தான் தலைவராகவே போட்டு விட்டாரு. ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க. பட் இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து. லிட்டரலா சினிமா மாதிரி இருக்குங்க. இலான் மஸ்க் ட்ரம்ப் சரியில்லை, இவர் நிறைய தப்பெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய தப்பெல்லாம் எடுத்து வெளியே விட்டுருக்காரு. அதெல்லாம் என்னென்ன வீடியோல சொல்றேன். இது எல்லாத்தையும் நான் வெளியே சொல்றேன். உண்மை எல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. நான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா உங்ககிட்ட வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு நாள் நான் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் இப்போ பெருசா பஞ்சாயத்து போக ஆரம்பிச்சிருச்சு. நாட்டு மக்களுக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப் மனுஷனாவே நல்ல மனுஷன் கிடையாது. அதனால ட்ரம்ப் பதவியில இருந்து எடுத்து இப்போதான் ட்ரம்ப் பதவி எடுத்தாரு. சோ மஸ்க் என்ன சொல்றாருனால, நம்ம இலான் மஸ்க் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் பதவியில இருந்து எடுத்து அவரை வெளியே கொண்டு அவரோட பதவியை புடுங்கி அவரை கோர்ட்ல வச்சு அவர் மேல கேஸ் போட்டு அவருக்கு ஜெயிலுக்கு அனுப்பணும், இம்பீச் பண்ணணுங்கிற எக்ஸாக்ட் வார்த்தையை அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான நம்ம இலான் மஸ்க் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, வேர்ல்டுலயே மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியோட மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் யாரு? டொனால்டு ட்ரம்ப். வேர்ல்டுலயே மோஸ்ட் ரிச்சஸ்ட் மேன் யாரு? இலான் மஸ்க். வேர்ல்டுலயே மோஸ்ட் பவர்ஃபுல் கம்பெனிஸ்ல ஒன்னா டெஸ்லாவா இருக்கட்டும், ஸ்பேஸ் எக்ஸா இருக்கட்டும், போரிங் கம்பெனியா இருக்கட்டும், சொல்லிட்டே போகலாம். உலகத்தோட ரெண்டு மிகப்பெரிய ஆட்களுக்கு நடுவுல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இப்ப அந்த ரெண்டு பேருக்கு நடுவுல ரொம்ப பப்ளிக்கா பஞ்சாயத்து கொலாயடி சண்டை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இது லிட்டரலா யூஎஸ்க்கு நல்லது கிடையாது, உலகத்துல இருக்கிற எந்த நாட்டுக்கும் நல்லது கிடையாது. ஏன் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்ககிட்ட டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பட் அத பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்ட் ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க டெய்லி 10 நிமிஷத்துல சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. சென்டிங்களா? இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் போட்டு எங்க இருந்து இந்த பாயிண்ட் வந்திருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். இலான் மஸ்க் எக்ஸ் ட்விட்டரை ஒன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம டொனால்டு ட்ரம்ப் ஒரு டைம் பவர்ல இருக்காரு. அவர் பவர்ல இருந்து வெளியே அனுப்புறாங்க. மக்கள் ஜோ பைடனை சூஸ் பண்றாங்க. அப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இந்த எலெக்ஷனே ஏமாத்து எலெக்ஷன் அப்படின்னு சொன்னாரு. பேசிக்கா ட்ரம்ப் மேல ஒரு பெரிய அபிப்பிராயம் எல்லாம் யூஎஸ்ல இல்ல. ஓகேவா? ட்ரம்ப் ஜெயிப்பாருன்னு யாரும் மறுபடியும் நினைக்கல. ஆனால் திடீர்னு ட்ரம்ப் மேல ஒரு குண்டு பாயுது, அவர் காதை கிழிச்சிட்டு போகுது. அதுக்கப்புறம் இலான் மஸ்க் ஓகேவா, உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரன் உள்ளுக்குள்ள இறங்கி ட்ரம்போட கேம்பெயினுக்கு காசை இறக்குறாங்க. 1-2 ரூபாய் இல்ல, 2000 கோடி ஓகேவா, இந்தியன் கரன்சி படி 2000 crore ஒரு எலெக்ஷனை ஜெயிக்க முடியும். அவ்வளோ பணம், அவ்வளோ பணத்தையும் சொந்த பாக்கெட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா பொலிட்டீஷியன்ஸும் பிசினஸ் பீப்புளோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு காரணம், எலெக்ஷன் வந்துச்சுன்னா செலவு பண்ணணும். அந்த செலவுக்கு நம்மளுக்குன்னு நாளைக்கு 4-5 பிசினஸ் பீப்புள் தெரியணும். இதே தான் ட்ரம்ப்புக்கும். ஆனா ட்ரம்ப்புக்கு யாரும் பெருசா சப்போர்ட் பண்ணல. அந்த நேரத்தில் இலான் மஸ்க் இருந்துகிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஆயிரக்கணக்கான கோடிகளை சொந்த பாக்கெட்ல இருந்து எடுத்து நம்ம ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு செலவு பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் நிறைய இடத்துல ஒண்ணா அப்பியர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இலான் மஸ்க் வாலண்டியரா நிறைய இடத்துல போய் ட்ரம்ப் தான் சரியான ஆளு, ஓட் பண்ணுங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இலான் மஸ்க் சொல்ற வார்த்தைக்கு அமெரிக்கால மரியாதை இருக்குங்க. யூஎஸ்ல டெஸ்லா ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரிக் ரெவல்யூஷன் பண்ணதா இருக்கட்டும், ஸ்பேஸ் எக்ஸ் நாசா கூட காம்பீட் பண்ற அளவுக்கு வளர்ந்திருக்கக்கூடிய ஸ்பேஸ் எக்ஸா இருக்கட்டும். அண்ட் நம்ம சொல்லிட்டே போலாம். இலான் மஸ்க் வேர்ல்டு லெவல்ல அந்த ஆள் நிறைய கோல்மாலா பேசினாலும் மூளை எல்லாரும் மதிக்கிறாங்க. ஓகே, இந்த ஆள் சொன்னா சரியா இருக்கும்னு சொல்ற ரெஸ்பெக்ட் எல்லாருக்குமே டீப் டவுன் ஏதோ ஒரு லெவல்ல இருக்கு. கரெக்ட்டா? இந்த இலான் மஸ்க் யூஎஸ்ல இருக்கிற மக்கள் கிட்ட ட்ரம்ப்புக்கு ஓட் போடுங்கன்னு சொல்றாரு. இது எவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம் யோசிச்சு பாருங்க. ட்ரம்ப் மறுபடியும் ஜெயிப்பாரா? கமலா ஹாரிஸ் தான் ஜெயிக்கணும். அவங்க முன்னேறி வந்துட்டு இருக்கிற நேரத்துல யாரு சொல்றாங்க? இலான் மஸ்க். உலகத்துல நிறைய பேர் மதிக்கக்கூடிய, எஸ்பெஷலி யூஎஸ்ல நிறைய பேர் மதிக்கக்கூடிய இலான் மஸ்க் என்ன சொல்றாரு? ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு. காசையும் செலவு பண்றாரு. ரெண்டும் நடந்த எலெக்ஷன்ல ட்ரம்ப் ஜெயிக்கிறாரு. அண்ட் ஜெயிக்கிறப்ப கூட பாத்தீங்கன்னா இலான் மஸ்கோட குடும்பமும் ட்ரம்போட குடும்பமும் ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதை எடுத்து எல்லா பிரஸ்லயும் போட்டாங்க. லைக் அவ்வளோ க்ளோஸா இருக்காங்க. அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர எல்லாரும் ஒன்னா தான் இருக்காங்க. சோ பேசிக்கா ட்ரம்பும் மஸ்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரனும் உலகத்திலே மிக பவர்ஃபுல்லான பிரசிடென்ட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க யோசிச்சு பாருங்களேன். அது எவ்வளவு பவர்ஃபுல் காம்பினேஷன். அப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஆனா இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறப்போ என்ன நடக்கும்? ரெண்டு பேருக்கும்
2 பேரோட சீக்ரெட்ஸும் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் இதுதான் நடந்திருக்குது. இலான் மஸ்க் பத்தின எல்லா விஷயமும் டொனால்டு ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சிருச்சு. பிரசிடென்ட் பத்தின எல்லா விஷயமும் நம்ம மஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. ரெண்டுமே மாத்தி மாத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு விதத்துல நன்றி சொல்லணும்ல நம்ம இலான் மஸ்க்கு. ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, டோஜ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சிங்கிற ஒரு புது டிபார்ட்மெண்ட். இதுவரைக்கும் அமெரிக்க வரலாற்றிலே இல்லாத ஒரு மினிஸ்ட்ரி மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம ஊர்ல ஹெல்த் இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும், அதெல்லாம் இருக்கிற மினிஸ்ட்ரி. அதுக்கு மினிஸ்டர் போடுவாங்க. இல்லாத ஒரு மினிஸ்ட்ரியவே உருவாக்கி அதுக்கு ஒரு பெரிய ஆளை போட்டா எப்படி இருக்கும், ஒரு ஹெட் போட்டா எப்படி இருக்கும், அதை வந்து ட்ரம்ப் அமெரிக்கால பண்றாரு. இலான் மஸ்க் அதுக்கு தலைவராகவும் போடுறாரு. அதோட கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல வந்து தேவையில்லாம நிறைய செலவு இருக்குது. லைக் பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்கிற நிறைய பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நிறைய இடத்துல காசு அடிச்சிட்டு இருப்பாங்க. தேவையே இல்லாம சில காசு வந்து மக்கள் சுருட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த நடுவில் வேலை பார்க்குற கவர்மெண்ட் எம்ப்ளாயி சுருட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. தேவையே இல்லாம 10 பேர் பார்க்க வேண்டிய ஒரு வேலைன்னு கொடுத்துருப்பாங்க. நான் ஆக்சுவலா 2 பேர் பார்த்தா போதும். 8 பேர் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் வெளியில அனுப்புறது. பேசிக்கா கவர்மெண்ட்டை வந்து இவ்வளோ பெருசா, எல்லா ஊர்லயும் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா கிளாக்டா இருக்கும். அது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி சின்னதாக்குறதுக்கு இதுதான் உங்களோட கோலே. அதாவது கவர்மெண்ட்டை வந்து எஃபிஷியன்ட் ஆக்குறது, ரொம்ப வேகமா ஷார்ப்பா சரியா வேலை செய்ய வைக்கிறதா உங்க வேலைன்னு சொல்லிட்டு, அது ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட். யாரனாலும் வேலையில இருந்து தூக்கலாம், யாரனாலும் வேலையில வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் போஸ்ட் வந்து இலான் மஸ்க் கையில கொடுக்குறாரு. இலான் மஸ்க் அதுக்கு நிறைய வேலையும் பார்க்குறாரு, நிறைய காசையும் மிச்சம் பண்றாரு அமெரிக்கால. ஓகேவா? எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் வரப்போகுது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய கவர்னர்ஸ், நம்ம ஊர்ல எப்படி எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி லோக்கல் அந்த எலெக்ஷன் வரப்போகுது. இதுலயும் மெஜாரிட்டி இருக்கணும், பிரசிடென்ட்டும் ஒரே கட்சியா இருக்கணும். அப்படி இருந்தா தான் எந்த பில்னாலும் ஈஸியா பாஸ் பண்ண முடியும். இந்த நேரத்தில் ட்ரம்ப் வந்து மக்களோட ஓட்டை மறுபடியும் வாங்குறதுக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு புது பில்லை வந்து கொண்டு வர்றாரு, ஒரு புது பாலிசி கொண்டு வர்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அது என்ன சொல்றாருங்கிறத நான் அடுத்துக்கு வரேன். முதல்ல நாம இலான் மஸ்க் ட்ரம்ப் பஞ்சாயத்தை பார்த்து ஒரு பில் கொண்டு வராரு. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உங்களோட பவருக்கு கொண்டு வர வச்சுட்டு உங்களோட கவர்மெண்ட்ல இருக்கிற செலவு எல்லாத்தையும் கட் பண்ணி உங்க கவர்மெண்ட்டை சூப்பரா நடத்துறதுக்கு ஒரு வழி போட்டு கொடுத்தா, நீங்க புதுசா கொண்டு வர பில் வந்து அதை அப்படியே கவுத்திடும், மறுபடியும் வந்து மக்களை வந்து அதிகமா செலவு பண்ண வைக்கும். நீங்க வந்து பணக்காரங்களுக்கு மட்டும் ஃபேவர் பண்றீங்க, இது சரி கிடையாது. இந்த பில் வந்து நாட்டுக்கே நல்லது கிடையாது, இது நாட்டையே நாசமா போக வச்சிரும், மக்களே வந்து ரெசெஷனுக்குள்ள, ஒரு பயங்கரமான கஷ்டத்துக்குள்ள போக வச்சிரும், இந்த பில்லை கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி மஸ்க் சொல்றாரு. அதுக்கு வந்து ட்ரம்ப் இருந்துகிட்டு, அப்பெல்லாம் கிடையாதுப்பா, நீ சும்மா இரு அப்படிங்கிறாங்க. 2 பேருக்கும் அப்பவே வாய்க்கா தகராறு வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் வந்து இலான் மஸ்க் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீயும் வேணாம், உங்க பொங்கஜோரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுத்த கவர்மெண்ட்ல இருந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிளம்பி போயிடுறாரு. நான் இதுக்கு மேல வரலப்பா, நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததெல்லாம் பிரயோஜனமே இல்லாம போகுது அப்படிங்கிற மாதிரி பப்ளிக்கா அதுல இருந்து குவிட் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து ஓகே பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிளம்பி போயிட்டா நம்ம ஏதாவது ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ட்ரம்ப் ஃபீல் பண்ணுவாருன்னு பார்த்தா அவர் ஃபீல் பண்ணல. அவர் மறுபடியும் இந்த பில்லை கொண்டு வர மூட்லயே இருக்காரு. அப்போ இலான் மஸ்க் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நேத்திக்கு ராத்திரி, இது வரைக்கும் ஃபிளாஷ்பேக் ஓகேவா, இப்போ பஞ்சாயத்து நேத்திக்கு ராத்திரி என்ன நடக்குது, இதெல்லாம் தெரியாம நம்ம இப்ப அறகுறையா சொல்ல ஆரம்பிச்சா புரியாது. அதனால தான் இதை சொன்னேன். இலான் மஸ்க் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நேத்து நைட் வந்து ட்ரம்ப் வந்து இதுக்கு முன்னாடி அரசியல் எதிர்க்கட்சியா இருந்திருப்பார்ல, எல்லா ஊர்லயும் நடக்கிறது எதிர்க்கட்சியா இருக்கிறப்போ கவர்மெண்ட் பண்றது இதெல்லாம் தப்புன்னு சொல்றவங்க அவங்களே பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இலான் மஸ்க் வந்து ட்ரம்ப்பே இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பில் எல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு பேசியிருக்காரு. இந்த மாதிரி பாலிசி கொண்டு வராதீங்க, பணக்காரங்களுக்கு ஃபேவர் பண்ணாதீங்க, மக்களை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு பேசின சில விஷயங்கள் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ட்விட்டர்ல கோட் பண்ணி அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆளை எங்கேயாவது பாத்தீங்களா, ரொம்ப நாளா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கலாய்க்கிறாரு. பிகாஸ் ட்ரம்ப் எதிர்க்கட்சியில் இருக்கிறப்போ பேசினத ஆளுங்கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓட்டுக்காக எல்லாத்தையும் மாத்திக்கிறாரு. சோ இதை கேட்கிறாரு இலான் மஸ்க் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆளை யாராவது பாத்தீங்களா, கண்டுபிடிக்க முடியல, யாராவது பாத்தீங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து ட்ரம்ப்புக்கு அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் மீட் வருது. அப்போ ட்ரம்ப்பும் சும்மா கிடையாது, அவரும் பதிலுக்கு பேசுவார்ல. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்த புதுசா கொண்டு வர பில்லுல ஓகேவா, அமெரிக்காவோட எக்கனாமியவே மாத்தி வைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த பில்லுல வந்து நம்ம ஈவிக்கு, அதாவது டெஸ்லா மாதிரி எலக்ட்ரிக் காருக்கு வந்து எந்த பெனிஃபிட்டும் கொடுக்கல. அந்த பெனிஃபிட்டை கொடுக்கல அப்படிங்கிறதுனால தான் இலான் மஸ்க் வந்து டெஸ்லாவோட ஓனர் அவர் தானே, அவரோட கம்பெனி பாதிக்கப்படும் இந்த டிராமாலாம் பண்றாரு, இந்த ஆளை நம்பாதீங்க அப்படின்னு முதல்ல யாரு, பிரசிடென்ட் சொல்றாரு. கூடவே என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் பில்லுங்கிறது முதல்ல இருந்தே இலான் மஸ்க்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த டிராமா பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. உடனே நம்ம மஸ்க் சும்மா இருப்பாரு. மஸ்க் என்ன சொல்றாரு, இது ஓவர் ஒரு 1-2 மணி நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது வந்து ஒரு பிரசிடென்ட்டும் பணக்காரனும் பேசிக்கிறாங்க பப்ளிக்கா. இப்போ பிரசிடென்ட் என்ன சொல்றாரு, முதல்ல மஸ்க் என்ன சொல்றாரு, இந்த பில்லு சரியில்லைங்கிறாரு. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இல்ல இந்த பில் சரியா தான் இருக்குது, இந்த பில்லுல டெஸ்லாக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லன்னு அதுக்கு அகைன்ஸ்டா போறாரு அப்படின்னு பிரசிடென்ட் சொல்றாரு. இப்போ பணக்காரன் என்ன சொல்றாங்க பதிலுக்கு, அப்படியாப்பா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அதையே கோட் பண்ணி சொல்றாரு, ஃபால்ஸ். ட்ரம்ப்புக்கு வந்து சுத்தமா கிராட்டிடியூடே கிடையாது, அதாவது இவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கேங்கிற ஒரு மரியாதையே கிடையாது, வாய் கூசாம போய் பேசுறாருங்கிற டோன்ல பேசிட்டு அப்புறம் என்ன சொல்றாருனா, இது வந்து சரியில்லை, முதல்ல இருந்து இந்த பில் எனக்கு தெரியவே தெரியாது, இந்த பில்லை நான் வாசிக்க கூட முடியாது, ஓவர் நைட்ல நீங்க வந்து கொண்டு போறீங்க, இது எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்ச உடனே இதுக்கு அகைன்ஸ்டா போயிட்டேன், அண்ட் நான் வந்து சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க தான் ட்விஸ்ட்
இருக்குது. சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். 80% வந்து நடுவுல இருக்காங்க. இந்த 80% யாருன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் விங் இல்ல உலகமே ஒண்ணா இருக்கணும், எல்லாமே அப்படி சொல்ற ஆட்களும் கிடையாது. எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் இருப்பாங்க. நாங்க மட்டும் தான்டா இங்க இருக்கணும், எவனுமே இங்க வேற இருக்கக்கூடாது, நீ பேசினா பக்கத்து ஊருக்கு போடா அப்படின்னு பேசுற இன்னொரு ஒரு கேங் இருப்பாங்க. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறவங்க தான் 80% ஆஃப் த பீப்புள். மெஜாரிட்டி மக்களுக்கு வந்து இந்த எண்டும் கவலை இல்ல, அந்த எண்டும் கவலை இல்ல. மெஜாரிட்டி ஆஃப் த 80% நடுவுல எல்லா ஊர்லயும் மக்களுக்கு வந்து அவங்கவங்க வாழ்க்கையை அன்னன்னைக்கு பார்த்துட்டு போகணும். அவங்கவங்க லைஃப் நல்லா இருக்கணும். அவங்கவங்க வாழ்க்கை அன்னைக்கு நிம்மதியா போகணும். இதுதான் மக்களோட பேசிக்கான எய்ம். இலான் மஸ்க் என்ன சொல்றாருன்னா, இவங்களுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விடுறாரு. அப்புறம் வந்து மறுபடியும் ட்ரம்ப் பேசுறாரு. அவரோட பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இதெல்லாம் பெருசா சீரியஸா எடுக்காதீங்க. இலான் மஸ்க்கு தேவை டெஸ்லாக்கு கொஞ்சம் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னா வந்து கொஞ்சம் ரிபேட் கொடுப்பாங்கல்ல, கம்மியான டாக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி சில இதுக்கு கெஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் நான் கொடுக்கலங்கிறதுனால தான் அப்படி வளரிட்டு இருக்காருன்னு சொன்னதையும் மறுபடியும் சொல்றாரு. இலான் மஸ்க்கு இன்னும் காண்டாயிடுது. இலான் மஸ்க் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் வந்து நிறைய இடங்கள்ல நிறைய பேரோட ஒண்ணா இருந்திருக்காரு. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு அந்த லிஸ்ட் கவர்மெண்ட் கிட்டயே இருக்குது. அந்த லிஸ்ட்டை வெளியே விடாம பாதுகாத்து வச்சிட்டு இருக்காங்க. இதுதான் பெரிய குற்றச்சாட்டு ட்ரம்ப் மேல. ட்ரம்ப் சரியான ஆளே கிடையாது. இவரால நிறைய பேரோட வாழ்க்கையே கெட்டு போயிருக்குது. அந்த லிஸ்ட் எடுத்து வெளியே விட சொல்லுங்க. இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது எனக்கு தெரியும். இது வெளியே வர்ற அன்னைக்கு ட்ரம்போட யோகிதம் எல்லாருக்கும் தெரியும். ட்ரம்ப் வந்து இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு பணக்காரன் என்ன சொல்றான், ட்ரம்பே சரியில்லை, ட்ரம்ப்புக்கு பின்னாடி வந்து நிறைய அழுக்கு இருக்குது. உள்ள நோண்டி பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்டே கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. அதை வெளியே விடாம அவரை தானே பிரசிடென்ட், அதான் வெளியே விடாம இருக்காங்க, வெளியே வரட்டும் அப்புறம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு எடுத்து முன் வச்சுட்டாங்க. உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு. இதுக்கு வந்து மறுபடியும் ட்ரம்ப் பேசுறாரு. அடுத்தடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க. தூங்கி எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா உலகமே ரெண்டா கிடக்குது. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இலான் வந்து எனக்கு எதிராக போறது வந்து ஆச்சரியம் கிடையாது. ஆனா என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா, இலான் மஸ்க் வந்து எனக்கு முன்னாடியே கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடியே போயிருக்கணும். பேசிக்கா நான் இப்போ பிரசிடென்ட் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் நீ எனக்கு அப்புறம் திரும்பி பாயிண்டே இல்லை. இன்னும் 4 வருஷத்துக்கு நான் தான் பிரசிடென்ட் அப்படிங்கிற ஆங்கிள் அவர் பேசுறாரு. அப்புறம் வந்து மறுபடியும் இதுக்கு வந்து இலான் மஸ்க் போய்கிட்டே இருக்குது. கதான் கடைசி பாயிண்ட்னா, நம்ம இலான் மஸ்க் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப்பை இம்பீச் பண்ணுங்க, பவர்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்க, கோர்ட் முன்னாடி நிறுத்தி வைங்க. அந்த ஆள் வந்து எவ்வளவு மோசமான ஆளு, என்னென்ன தப்பு பண்ணிருக்காருங்கிறதுக்கு அமெரிக்க மக்களுக்கு பதில் சொல்லணுங்கிற டோன்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு. சோ இப்போ நைட் யூஎஸ்ல இன்னும் விடிஞ்சா மறுபடியும் இது கண்டினியூ ஆகும். பட் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், ட்ரம்ப் ஒரு பில்லை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. மஸ்க் அந்த பில் வேணான்னு நினைக்கிறாரு. அந்த பில்லுனால தான் இந்த பிரச்சனையான்னு கேட்டா இருக்கலாம். இலான் மஸ்க் ட்ரம்ப் சொல்ற மாதிரி இலான் மஸ்க்கு வந்து இந்த டெஸ்லாக்கு ஈவிக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லாத மாதிரி அந்த பில்லா கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. பட் இது எப்படி எஸ்கலேட் ஆகி இப்போ முடியுதுனால், ட்ரம்ப்பை வந்து பதவியில இருந்து தூக்குங்கன்னு சொல்லிட்டு மஸ்க் சொல்றாரு. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, மஸ்க் வந்து ஒரு சீப்பான ஆளு, இப்போ நீ எதுவும் பண்ண முடியாது, நான் இப்போ பிரசிடென்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி இவரு பேசிட்டு இருக்காரு. இதுதான் இப்போ முடிவுரை வந்து இந்த இடத்துல தான் வந்து நிக்குது. அண்ட் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அப்படி என்ன மாதிரி அந்த பில்லுல இருக்குது, ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு கேக்குறீங்கல்ல. சோ முதல்ல ட்ரம்போட சைடை நான் சொல்லிடுறேன். பிக் பியூட்டிஃபுல் பில் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஹியூஜ் டாக்ஸ் கட் இருக்குது. யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய பணக்காரங்களுக்கும் மிகப்பெரிய கார்பரேஷனுக்கும் பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கும் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கும் டாக்ஸ் கட் வந்து நிறைய கொண்டு வராரு. இது எப்படி மாதிரி நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி டாக்ஸ் கட்ட கொண்டு வந்தோம்னா நிறைய பேர் அமெரிக்காவுக்கு வேலை, அவங்க இங்கேயே நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, இங்கேயே வந்து நிறைய பணக்காரங்க இருப்பாங்க அப்படிங்கிறது அவரோட பாயிண்ட். ரெண்டாவது இந்த பில்லுல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பயங்கர டாரிஃப், லைக் சைனா, மெக்சிகோ, யூரோப், நம்ம இந்தியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருந்து உள்ள இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு டாக்ஸ் ஏத்தி விட்டுறது. அதுவும் எதுக்கு அவர் சொல்றாருன்னா, அதுக்கப்புறம் அமெரிக்கால எல்லாரும் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்தியால இருந்து ஒரு மஞ்சத்தூள் வந்து அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு வந்து டாக்ஸ் கம்மியா, அது ப்ராடக்ட்டே காசு கம்மியா இருக்குது. அப்ப டாக்ஸ் ஏத்திட்டோம்னா அமெரிக்கால இந்த மஞ்சத்தூள் விலைய வச்சிரலாம்ல, நாம இன்னொரு நாட்டுல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாலிசி அவர் வைக்கிறாரு. மூணாவது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து பயங்கரமா டிஃபென்ஸ்ல, அந்த ராணுவத்துல, பார்டர்ல எல்லாம் செலவு பண்ணும் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் தான் இந்த பில்லுல மேஜர் பாயிண்ட்ஸ். இப்போ மஸ்க் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாத்துக்கும் டாக்ஸ் அதிகமா ஏத்துனீங்கனால் மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. பிகாஸ் சாதாரண மக்களுக்கு நீங்க எங்க நாட்டுல இருந்து கொண்டு வரீங்கன்னு மேட்டர் கிடையாது. அவனுக்கு டெய்லி வந்து ஒரு சாக்லேட் வாங்குறப்பமும் பிஸ்கட் வாங்குறப்பமும் பால் வாங்குறப்பமும் விலையேற போகுது. அது அவனுக்கு நல்லது கிடையாது. சோ இந்த டாரிஃப் வந்து நல்லதே கிடையாது. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது விலையை திடீர்னு ஏத்தி விட்டதுனால மக்கள் வந்து செலவு பண்றதுக்கு காசு இல்லாம கஷ்டப்படுறாங்க, ரெசெஷனே வந்துரும் அப்படிங்கிறாரு. மூணாவது என்ன, வேலை கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிடும், மக்கள் அமெரிக்க மக்களே கஷ்டப்படுவாங்கிறாரு. மூணாவது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, காசு வந்து நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம இதெல்லாம் செலவு பண்ணா பரவாயில்ல, அமெரிக்க கவர்மெண்ட் கிட்டே வந்து இப்போ காசு இல்ல, எங்க இருந்து இவ்வளவு கடன் வாங்கி செலவு பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. நாலாவது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஃபேக் பாப்புலிசம், சும்மா ஓட்டுக்காக பண்ற அரசியல், இது உண்மையிலே நாட்டு நலனுக்காக பண்ற அரசியல் இல்லன்னு சொல்லிட்டு மஸ்க் சொல்றாரு. சோ ரெண்டு பேருக்கு நடுவுல இதான் பஞ்சாயத்து. இதுல என்ன காமெடின்னு பாத்தீங்கன்னா, மஸ்க் வந்து சவுத் ஆப்பிரிக்கால பிறந்தவர், அதனால நமக்கு பை டிஃபால்ட்டே தெரியும்ல, உடனே நீ சவுத் ஆப்பிரிக்காவுக்கே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ல சில பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவர் யூஎஸ்க்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, யூஎஸ்க்கு தான் டாக்ஸ் அதிகமா கட்டிட்டு இருக்காரு. யூஎஸ் அமெரிக்கன்னா தான் இப்போ இதுவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நான் சொல்ற வரைக்கும் மஸ்க் வந்து அமெரிக்கன் இல்ல அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு ஜென்ரலா யாருக்கும் தெரியாது. அவர் சவுத் ஆப்பிரிக்கன். பட் அதுக்கப்புறம் யூஎஸ் வந்து யூஎஸ் சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்க ஃபுல்லா செட்டில் ஆயிட்டார். இப்போ ட்ரம்போட சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்க, நீ உன் நாட்டுக்கே கிளம்பி போ அப்படின்னு. அவர் நாடுன்னு சொன்னா சவுத் ஆப்பிரிக்கால அவர் அக்செப்ட் பண்ணுவேன், அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நீ தான் கிளம்பி போயிட்டேன்றுவாங்க. ஸோ பேசிக்கா இந்த அளவுக்கு வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்குது.
கிடையாது. நீங்க இது எல்லாத்தையும் கேட்கிறப்போ உங்களோட ஓன் ரிசர்ச் இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இத பத்தி பேசியிருப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் சைடு நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மஸ்க் சைடு நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசியல்வாதி சைடு நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிசினஸ்மேன் சைடு நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு நினைக்கிறீங்கங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்கள ஒரு வீடியோல பார்க்குறேன். நீங்க என்னை பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா Instagramல மதன் குருன்னு